அனைவருக்கும் வணக்கம். 2 நாள்களுக்கு முன்பு உலகையே உலுக்கிய ஒரு பயங்கர சம்பவம் காஷ்மீரில் நடந்தது. நமது சகோதர சகோதரிகள் கொல்லப்பட்டார்கள். அவர்களுக்கு ஆழ்ந்த இரங்கலையும் அஞ்சலியும் அவர்கள் குடும்பத்துக்கு ஆறுதலையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இனி இந்த துயர சம்பவம் நடக்கவே கூடாது. நமது மாண்புமிகு பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் நேற்று பீகாரில் சொற்பொழிவாற்றியது ஒரு மீட்டிங்கில் பேசினார். கனவில் கூட எனில் நினைத்து பார்க்காத அளவுக்கு அவர்களுக்கு பதிலடி தருவேன் என்றார்கள். வரவேற்கத்தக்கது. அமித்ஷா ஜி, மோடிஜி நடவடிக்கை எடுப்பார்கள், நம்மளை பாதுகாப்பார்கள். பிறகு இன்னொரு விஷயம், நாம் சமூக வலைத்தளங்களில் சில பயங்கரவாதிகளை விட கொடுமையான மனநோயாளிகள் என்று நான் அவர்களை சொல்லுவேன். அவர்கள் முஸ்லீம் தீவிரவாதிகள் என்று பிரிவினையை உண்டாக்குகிறார்கள். அதுக்கு கடுமையாக நடவடிக்கை அரசாங்கம் எடுக்க வேண்டும். ஏன் இந்த ஜாதி மத பிரச்சனை என்று பிரிக்கிறார்கள்? இந்தியா சமத்துவ நாடு, எல்லா மதத்தினரும் சேர்ந்து வாழும் அமைதியான ஒரு நாடு. அதில் பிரச்சனையை கிளப்புகிறார்கள். இது முற்றிலும் தவறு. அதே நேரத்தில் அங்கு குதிரை சவாரி செய்து பிழைக்கும் ஒரு தம்பி நமது தமிழர்களை, நம்மளை இந்தியர்களை காப்பாற்றி குண்டடிப்பட்டு இறந்திருக்கிறார். அப்போது ஜாதி சமயம்லாம் வந்ததா? அவர்களை உயிரை காப்பாற்ற வேண்டும் என்கிற ஒரு நோக்கம்தான். ஜாதி மதம் என்பது வேற, தீவிரவாதம் என்பது வேற. எல்லா இதுலேயும் தீவிரவாதிகள் இருக்கிறார்கள். தயவு செய்து இப்படி பரப்பாதீர்கள். மேலும் அங்கிருந்து வந்தவர்கள் நமது சகோதர சகோதரிகள் ஏர்போர்ட்டில் முஸ்லீம்கள் அவர்களை பாதுகாத்து மசூதியில் தங்க வைத்து வண்டிகளில் கொண்டு வந்தும் தோள்களில் சுமந்து வந்தும் அவர்களுக்கு பாதுகாப்பு அளித்தார்கள் என்று பேட்டியில் மதுரை விமான நிலையம், சென்னை விமான நிலையத்திலாம் கூறுகிறார்கள். மனித நேயம்தான் முக்கியம். இதில் ஜாதி மதம் ஒன்றும் இல்லை. தீவிரவாதிகள் யாராக இருந்தாலும் தண்டிக்கப்பட வேண்டும். தீவிரவாதத்தை ஒழிக்க வேண்டும். இதில் இஸ்லாமிய தீவிரவாதிகள் என்று முத்திரை கொடுத்தார்கள். முற்றிலும் தவறு. அரசாங்கம் இதை கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். எல்லோரும் ஒன்று, யாவரும் ஒன்று, ஒன்றே குலம் ஒன்றே தேவன். உலகத்தில் அதுதான். அவங்க பிரித்து அவங்க மத வழிபாடு, கலாச்சாரம், உணவு, உடை எல்லாம் மாறுபடுகிறது. அதற்காக நாம் தேச ஒற்றுமையோடு இருக்கணும். இந்த பிரிவித தாக்குதலை வன்மையாக கண்டிக்கிறேன். நடவடிக்கை எடுத்து அவர்களை முற்றிலும் தீவிரவாதிகளை ஒழிக்க வேண்டும் என்று இந்திய அரசாங்கத்திடம் நான் தயவு செய்து தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இனி இந்த துயர சம்பவம் நம் சகோதர சகோதரிகளுக்கு நடக்கக்கூடாது. நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி